குமரி நேயர்களுக்கு இனிய வணக்கம். குமரி மாவட்டம்னாலே நல்ல வளமான மாவட்டம்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா காத்தாடி விளை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கிறோம். நம்முடைய குமரி மாவட்ட வளங்களுக்கு ஏற்ற மாதிரியே நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களும் ரொம்ப வித்தியாசமான ஒரு உணவு பழக்க வழக்கம். அந்த விதத்தில் நாம் ரைஸ் குமரி சேனலில் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தோட பாரம்பரிய உணவுகளை குமரி கிச்சன்ஸ் அப்படிங்கிற பகுதியில் உங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்பவே பெருமைப்படுறோம். மரவள்ளி கிழங்கு இது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தோட பாரம்பரிய உணவு அப்படின்னே சொல்லலாம். வாரத்தில் 2 நாட்கள் கண்டிப்பாக குமரி மாவட்டத்தோட மக்கள் கிழங்கை பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டாங்க. பொதுவாகவே இதை கிழங்குல நிறைய விஷயங்கள் செய்வாங்க. கப்ப கிழங்கும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்டா அதோட ருசியே தனிதாங்க. இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். காற்றாடி விளை ஊருக்கு போனதுமே அங்கே உள்ள மரங்கள் ரொம்ப பசுமையாக பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குளிர்ந்த நீரோடைகள், உயர்ந்த மலைகள், பசுமையான இயற்கை சூழல்னு பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு. முதலாவதா பிடுங்கப்பட்ட கிழங்குகளை நீரோடைக்கு எடுத்துட்டு அதை சுத்தப்படுத்தணும். மரவள்ளி கிழங்குக்கு உள்நாட்டு பெயர்கள் குச்சி கிழங்கு, குச்சி வள்ளி கிழங்கு, மரிச்சீனி கிழங்கு, கப்பக்கிழங்கு, இப்படி நிறைய பெயர் இருக்கு. இது மாவு பொருளை தரக்கூடிய ஒரு முக்கியமான உணவு பண்டம். மனிதர்களின் உணவுக்காக கார்போஹைட்ரேட்டை தர்றதுல உலகின் 3வது பெரிய மூலம் மரவள்ளி கிழங்கு தான். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, ஜவ்வரிசி மரவள்ளி கிழங்குல இருந்து தான் தயாரிக்கப்படுது. எல்லாரும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கனால இந்த இடத்துல அடுப்பு வைப்போம். சரியா? இப்போ கொஞ்சம் அந்த விறகெல்லாம் அங்கேயும் அங்கேயும் போய் கொஞ்சம் விறகெல்லாம் பறக்கிட்டு வாங்க. இந்த ரப்பர் விறகு நல்லா எரியும். அதனால் அந்த விறகெல்லாம் எடுத்து அடுப்பை முதல்ல மூட்டும். வாங்க மரவள்ளி கிழங்குல புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தோல் எடுத்து சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற கிழங்க துருவி எடுத்துக்கோங்க. முன்னாடி காலத்தில் குமரி மாவட்ட மக்கள் காலை உணவாக மரிச்சீனி கிழங்க தான் வேக வச்சு அதில் தேங்காய் திருக்கி போட்டு சாப்பிடுவாங்க. மத்தியான நேரத்தில் கிழங்க மசக்கி அதில் மீன் கறி வச்சு சாப்பிடுவாங்க. சரிங்க, இப்போ கிழங்கு புட்டு செய்கிறதுக்காக தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். குமரி மாவட்ட முதியவர்கள் தங்களுடைய சிறு வயதில் வேக வைத்த மரிச்சீனி கிழங்க வறுமையின் காரணமா 3 வேளையும் உணவா சாப்பிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு குமரி மக்களோட உணவுல முக்கிய பங்காற்றி இருக்குது மரிச்சீனி கிழங்கு. நாம இன்னைக்கு புட்டு செய்யறதுக்கு பாரம்பரியமா பயன்படுத்தக்கூடிய மண்பானையையும் மூங்கில் புட்டு துறையையும் தான் பயன்படுத்த போறோம். இந்த மூங்கிலை சுத்தி சணல் சுத்தி இருப்பாங்க, ஏன்னா அந்த மூங்கில் வெடிக்காம இருக்கிறதுக்காக. சரி, நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணியை எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். தண்ணி சூடாகிறதுக்குள்ள நம்ம துருவி வச்சிருக்கிற கிழங்குல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கிழங்குல இருக்கிற பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது விருப்பப்பட்டால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். நம்ம பாலை பிழிஞ்சு எடுத்தாதான் சில நேரம் வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக புட்டு வரும். அதுக்காக தான் அந்த பாலை பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். சரி, புட்டுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். புட்டோட சில்ல போட்ட உடனே முதல்ல தேங்காய் போடுங்க. அப்புறமா துருவி வச்சிருக்கிற கிழங்கு போடுங்க. ஒரு பாதி அளவு வந்த அப்புறம் மறுபடியும் தேங்காய் போடுங்க. இப்போ நம்ம வேக வச்சிடலாம்.
இதுக்கு மேலே ஏதாவது வச்சு மூடி வச்சிடலாம். நாங்கள் வந்து தேங்காவோட அந்த கொட்டாங்குச்சியை வச்சு மூடி வச்சுருக்குறோம். பத்து நிமிஷம் வரை வெயிட் பண்ணுங்கள். கிழங்கு சீக்கிரமாகவே வெந்துடும். கிழங்கு வெந்த உடனே மேலே ஆவி வர ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து கிழங்கு வெந்துடுச்சுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம கிழங்கு புட்டு தயாராகிடுச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இயற்கை சூழல் நிறைந்த இந்த இடத்துல ஒரு அருமையான பாரம்பரிய உணவான கிழங்கு புட்டு ரெடி. இந்த உணவு ரொம்பவே உடல் ஆரோக்கியத்திற்கு அருமையான ஒரு உணவு. குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புட்டில் சுவைக்காக சர்க்கரை சேர்த்து கூட சாப்பிடலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.